கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த திருட்டுக்கோட்டை கழுத்தில் ஆனந்த் வந்து தாலி கட்டிட்டார் இல்லையா, கார்த்தி பார்த்து வந்துட்டு ரியாவை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அந்த லூஸு கேட்காம எனக்கு ரியாவை பற்றி தெரியும், ஐயோ வல்லவளாக்கும் நல்லவளாக்கும் அப்படின்ற மாதிரி இவரே வந்துட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்துட்ருக்க. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கட் பண்ணி வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்படியே ரியாவை வந்துட்டு மாசாக உள்ளே கூட்டு போகிறாங்க. ஏது இப்போ தான் அவருக்கு புதுசாக கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ளே வந்துட்டு வலது கால் எடுத்து வச்சு சாரு மேடமும் உள்ளே போகிறாங்க. வீட்டில் வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க. நம்ம கார்த்தி, தீபா, அபிராமி ஹஸ்பண்டுன்னு எல்லாருமே இருக்காங்க. இது யாருடா அப்படின்னு கேட்க, இவ பேர் ரியாமா, காலேஜ் டைம்லேருந்தே நாங்கள் 2 பேர் லவ் பண்ணோம். ஆனால் திடீர்னு நீங்கள் வந்துட்டு மீனாட்சியோட கழுத்தில் தாலி கட்ட சொல்லிட்டீங்க, அதனால நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். என்னால் இவளோட லைஃப்லேயும் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை சிக்கல், வேறு வழி இல்லாமல் நானே இவளை வந்துட்டு கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயங்கரமான ஷாக்கு. அப்படியே மீனாட்சியெல்லாம் வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகி போய் நிற்க, நான் காமனாக யோசிச்சு பாருங்கள், யாராக இருந்தாலுமே ஒரு பொண்ணு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிச்சிட்டாங்க, அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்கும். அவங்களால பேசவே முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்க. அபிராமி வர்றாங்க. அட பாவி இப்படி பண்ணிட்டியேடா, உன்னையே நம்பி வீட்டில் ஒருத்தர் இருந்தால, அவளை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவே இல்லைல, உன் மேலே துளி அளவு கூட சந்தேகப்படாமல் உன்னை வந்துட்டு சுதந்திரமாக வெளியில் நடமாட விட்டால, நான் கூட அவளை வந்துட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட அது இதுன்னு ஏதாவது சொல்லுவேன், உனக்காக அவள் சமாளித்து எல்லாமே பண்ணாலடா, நீ வந்துட்டு இப்பேற்பட்ட கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கியே, என் வயிற்றுலையே பிறந்துட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன், இவளை பற்றி கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கலையா, குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் இப்படி வந்து கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி போயிட்டு ஆனந்த பலார்னு அடிக்க, நான் இன்னும் மேலே 4 சாத்து போடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கார்த்தியோட அப்பா வந்துட்டு நாச்சியா விடு அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுக்கிறாங்க. மீனாட்சி பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா நான் இதை பற்றி மீனாட்சி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிகிட்ட தான் பேசுகிறாங்க. மீனாட்சி வந்துட்டு, நான் வீட்டில் இருக்கும்போதே இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்களா, அப்படி நாங்கள் உங்களுக்கு என்னங்க குறை வச்சேன், உங்களை நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், அப்படி இருக்கும்போது இவளை போய் இப்படி கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, என் வாழ்க்கையவே நீங்கள் வந்துட்டு கெடுத்துட்டீங்க, என் வாழ்க்கையே உங்களால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு தாலியை பார்க்குறாங்க. நான் இருக்கும்போதே நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அப்போ என் கழுத்தில் இருக்கிற இந்த தாலிக்கெல்லாம் ஒரு மதிப்பே கிடையாது, இது வந்துட்டு வெறும் கயிறு தான் சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கழட்டி ஆனந்த் மூஞ்சியிலே எரிஞ்சு, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தன் கூடையில் இனிமேல் நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்ப, அது பாரு அவ்வளோ அசிங்கப்பட்டுட்டும் அப்படியே மாடு மாதிரி நிற்கிது. ஏன்னா புதுசாக காதலி கிடச்சிட்டால, என்னடா நீங்கள் இப்படி கதையை கொண்டு போகிறீங்க அப்படின்னு பயங்கர கடுப்பாகுது. மீனாட்சி வந்துட்டு கோச்சிட்டு போகிறப்ப தீபா வந்துட்டு குடுகுடுன்னு ஒடியாடுறாங்க. அக்கா வேணாக்கா இப்படி முடிவடிக்காதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடுக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ப்ரோமோ முடிஞ்சிடுது. இனிமேல் வந்துட்டு மீனாட்சி உண்மையாகவே வீட்டை விட்டு போயிடுவாங்களா, இல்லை இதெல்லாம் வந்துட்டு கார்த்தி தீபாவோட கனவா, இல்லை உண்மையாகவே ஸ்டோரி லைன் இப்படி தான் கொண்டு போயிருக்காங்களான்னு தெரியல. இனி வர எபிசோடில் வந்துட்டு பார்க்கலாம். பட் மீனாட்சி எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னு சொல்கிறேன். உண்மையாகவே இப்படி கேவலமான கூட வாழ்கிறதுக்கு தனியாக வந்துட்டு கொளுத்து வேலை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்படி ஸ்டோரி கொண்டு போவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி கார்த்தி ஒரு நல்ல சொல்யூஷன் கொண்டு வரணும்னா ஆனந்தையும் ரியாவையும் வந்துட்டு வீட்டை விட்டு அடித்து பற்றி விடணும். பணம் இருக்குது, பணம் வேணும் அப்படின்றதுக்காண்டி தானே ஆனந்தை வந்துட்டு கல்யாணம் முடித்தாங்க. அந்த பணமே வந்துட்டு ஆனந்த் கையில் இல்லை அப்படின்னு நம்ம, அதாவது இந்திராவோட ஃபார்மெட்டை இதில் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். கதிர் எப்படி திருத்தி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அது மாதிரி. ஆனால் பரவாயில்லப்பா, அதில் கூட 2வது கல்யாணம் அளவுக்கு போல. இங்கே வந்துட்டு சீனை இப்படியே திருப்பி இப்படி வந்துட்டு மாற்றுவாங்கன்னு நினச்சி பார்க்கலாம். ஆனால் இந்த ப்ரோமோ வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இந்த ப்ரோமோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இனிமேல் ஸ்டோரி வந்துட்டு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க.